நம்ம வீட்டு விருந்து வியூவர்ஸ்க்கு வணக்கம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற குக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சுவையான நெய் மணக்க மணக்க வெண்பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு பச்சரிசி அது எடுத்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒலை கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைனா 3 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இதுவே நீங்கள் பாத்திரத்தில் வைக்காமல் குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா 1/2 கப்பு அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி குக்கரில் வைங்க. இப்போ பாருங்கள், ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கணும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்து அது கூட போட்டு கொதிக்க வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு சாதம் நல்லா வேகட்டும். சாதம் அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறி விடுங்க. அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும் போதே இன்னொரு பக்கம் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நாங்கள் வெறும் ஜீரகம் மிளகு மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பும் இது கூட போட்டு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டு நல்லா வறுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை எடுத்து இப்போ ஏற்கனவே வேக வச்சுருக்க அரிசி பருப்பில் எடுத்து ஊற்றணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜீரணமாகும். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. நீங்களே பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல் செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது அது கூட சுட சுட சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு காலை டிஃபனுக்கு சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.